கெட்ட நேரம் வந்து அப்படி தான் வரும். ஒரு புழுவ ஆரம்பித்தோம்னா அது மாதிரி தான் வரும். எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பையன் வந்து ஆதாரபூர்வமாக பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இல்லைன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அது என்னன்னு பாருங்கள். ஏன்னா ஆதாரபூர்வமாக எல்லாம் காட்டிட்டாங்க அவரை பொறுத்தவரை. அது கேஸ் போகும். அதெல்லாம் அந்த கேஸெல்லாம் இன்றைக்கி நாளைக்கு முடிகிற விஷயம் இல்லை. அதில் இப்போது ஜெயலலிதா மேலே வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு இது கோர்ட்டில் தீர்ப்பான போது தமிழ்நாட்டில் எந்த ரியாக்ஷனும் இல்லை, பேசாமல் இருந்துட்டாங்க. உடனே அந்த மாளுக்கு வந்துருச்சு. நம்ம கைதுன்னு சொன்னால் நாடே பொங்கிடும்னு நம்ம நினச்சாக்க ஒரு நாய் கூட கொலைக்கலையேன்னு கோவம் வந்தது. உடனே கட்சிக்காரனை பார்த்து என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னுச்சு. உடனே 2 நாள் கழிச்சு கடையெல்லாம் அடைங்கன்னு சொல்லி கிரட்டலும் அடிக்கும் உதவியும் கொடுத்து அதிமுக பண்ணாத அட்டகாசம்லாம் பண்ணித்தாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா அக்ரிகல்ச்சர் கல்லூரியில் படித்திருந்த மாணவிகள் வந்த பஸ்ஸுக்கு நெருப்பு வச்சு கொடுத்து 3 மாணவிகள் கொல்லப்பட்டார்கள். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணப்போ அப்போ அந்த ஆக்சுவலி அவங்கள வந்து 10-11 வருஷம் கழிச்சு போன அதுக்கு தான் வர்றேன். அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த கேஸ் அப்படியே நடந்தது. தூக்கு தண்டனை வந்து உடனே போட மாட்டாங்க. அது ஒரு வருஷம் அதுவெல்லாம் எடுத்து அந்த சந்தர்ப்பத்தில் யாரையோ பிடிச்சி அவளை ஆயுள் தண்டனை மாற்றினாங்க. ஆயுள் தண்டனை அப்புறம் யாரையோ பிடிச்சி இன்றைக்கி நிரபராதிகள்னு அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, நிரபராதிகள்ன்றது கிடையாது. அண்ணாவோட பிறந்தநாளை காரணம் காட்டி எம்ஜிஆர் பிறந்தநாளை காரணம் காட்டி அவங்க வெளியே வந்தாச்சு. அந்த கொலைகாரர்கள் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. ஆனந்தமாக மக்களாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த கேஸுக்கு அதான் நடக்கும். எதையாவது சொல்லி அவருக்கு வந்து குற்றம் தண்டனை கொடுப்பாங்க. அப்புறம் எதையோ சொல்லி ஏதோ பண்ணுவாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னங்க ஆச்சு? இன்றைக்கி வந்து அந்த குற்றவாளிகள் கோர்ட்டு கூட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின மாதிரி கை எப்படி காட்டுவாங்க. எத்தனை பேர்த்த கற்பழிச்சம் பார்த்தியா? நான் 2 பேர்னு காட்டுறாங்கன்னு பார்த்தேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு? சாத்தாங்குளத்தில் நடந்த அந்த கேஸ் என்னாச்சு? போலீஸ்காரருக்கு அடித்து கொண்டாங்களே 2 பேர்த்த. அதெல்லாம் என்னாச்சு? இதெல்லாம் அப்படியே போட்டு ஊற போட்டு காணாம படிச்சிருக்காரு. அதனால் அவர் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு பரபரப்பு செய்தியாக தான் இருக்குமே ஒழிய இதனால் அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட போகிறதில்ல. அவருக்கு எந்த இதுவும் ஆபத்து உண்டாக போகிறதில்ல. செல்வாக்குள்ள மனிதர்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இல்லை சார், இதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யூபியில் ஒரு பட்டியலின பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. பாஜக சேர்ந்த ஒரு குரூப் மேலே என்னை வன்புணர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக அவங்க வீட்டில் கொலை நடக்குது. ஏற்கனவே 8 பேரை கொல்றாங்க. கடைசியாக அந்த பெண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா போன வாரங்களில் கொல்லப்பட்டு வெறும் சடலமாக கிடைக்கிறாங்க. அது யூபியில் ரொம்ப காமன் ஆச்சு. யூபியில் ரொம்ப காமன் ஆச்சு. குஜராத்தில் ரொம்ப காமன் ஆச்சு. பெஸ்ட் பேக்கரி வழக்கு என்ன? அதை கண்ணால் பார்த்த பொண்ணு வந்து நான் பார்க்கவே இல்லைன்னு சாட்சி சொல்லிச்சிடல. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஜட்ஜே கேட்டார், ஏன் அந்த பொண்ணு பயப்படுது, என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். இன்றைக்கு வந்து பெஸ்ட் பேக்கரிக்கு வந்து மோடி நிரபராதியை தானே கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட முடிஞ்சது? கோத்தல ரயில் இருப்பு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் வந்து எந்த காலத்துலையுமே தீர்வே வராது. சும்மா இந்த இப்போ சாத்தாங்குளத்து ஆசாமிகள்லாம் கொஞ்சம் ரிமாண்டில் இருந்து வெளியே வந்துடுவாங்க. நாளைக்கு நம்மளோட தான் அவங்களுக்கு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உங்களையும் என்னையும் தாங்க பிடிப்பாங்க. செல்வாக்குள்ள மனிதர்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. காட்சியான பணம் கைவிட்டு போன பின் சாட்சி கோட்டேறாதடின்னா பாராசக்தியில் பாட்டும். பையா பொன் கொண்டோர் பொய்யா சொன்னாலும் மெய்மையா போக முடியும். அதே பாட்டில் தான். ஸோ கையில் காசு செல்வாக்கு இருக்கிறவனா வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் இன்றைக்கி வந்து பரபரப்பு செய்திகளாக தான் இருக்குமே ஒழிய அவங்க தண்டிக்கப்பட்டார்கள், அவங்க அதனால் இதாகிட்டாங்கங்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு.